டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆனுச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்கள் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த அகாடமிக் கீஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய மார்க் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் என்னோடய மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய தமிழ் மார்க் என்ன, நான் தமிழில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ மார்க் குறைஞ்சிது, என்னென்ன கொஷின்ஸ்லலாம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நானும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் என்னோடய தமிழ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியல் கீயை பொறுத்த வரைக்கும் என்னோடய மார்க் வந்து 80 இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 70க்கு வந்துடுச்சு. அதே மாதிரி மேக்ஸில் சேம் மார்க்கு தான். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு 16 இருந்தது. இப்போவும் வந்துட்டு அதே 16 தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 54 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ கீ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த கூற்று காரணம், அந்த கான்ஸ்டியூஷன் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலலாம் வந்துட்டு தப்பாயிடுச்சு. ஸோ ஒரு 2 கொஷின் வந்துட்டு அதுக்கிட்ட வந்து தப்பாயிடுச்சு. ஸோ இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 52 தான் வந்தது. ஓல்டு கீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டோட்டலாக வந்துட்டு 150 வந்தது. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு இந்த கீயை பொறுத்த வரைக்கும் எனக்கு 138 தான் வருது. ஆனால் இந்த 138 அப்படிங்கிறது வந்துட்டு போதுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேவா? ஸோ ஒரு 140 அபவ் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்துட்டு நம்ம வந்து படிக்கலாம். ஏன் அப்படின்னா 160 எடுத்தவங்கலாம் மோஸ்ட்லி 150 ப்ளஸில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ 150 எடுத்தவங்க 140 ப்ளஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஜிஎஸ்லலாம் மார்க் அந்த அளவுக்குலாம் குறையல, தமிழ்லையும் அந்த அளவுக்கு குறையல. ஸோ எனக்கு வந்துட்டு 10 மார்க்ஸ் குறைஞ்ச அளவுக்குலாம் யாருக்குமே குறைஞ்சிருக்காது. ஸோ 10 மார்க்ஸ் வந்துட்டு எப்படி குறைஞ்சிது அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்துட்டு 5 மார்க்ஸ் ஆகுது எல்லாருக்குமே ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ 5 மார்க்கு கீழே எனக்கு ரெடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ 5 மார்க்ஸ் ஆகுது மினிமம் குறைஞ்சிருக்கும். எனக்கு 10 மார்க்ஸ் கிட்ட குறைஞ்சிடுச்சு. இந்த 138 ப்ளஸ் அப்படிங்கிறது மெயின்ஸை போகிறதுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ரொம்ப டவுட்டு. அதாவது 140 ப்ளஸ் இருந்ததுன்னா கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு 138 தான் வருது. சப்போஸ் கிரேஸ் மார்க் ஏதாவது கிடச்சிதுன்னா 140 ப்ளஸ்க்கு வரும். அப்படியும் வந்தாலுமே வந்துட்டு நிறைய பேருக்கும் வரும், எனக்கு மட்டும் வராது. ஸோ எல்லாருக்குமே தான் வரும். ஸோ 140 அபவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். 135லேருந்து 140 அப்படிங்கிறது வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு எஸ்சி கேட்டகரிஸ் அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியான மார்க் தான், பிஎஸ்டிஎம் இல்லாமல் அப்படிங்கிறப்போ. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு இந்த மார்க்கெல்லாம் வந்துட்டு கம்மியான மார்க்கு. ஸோ என்னோடய கேட்டகரிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய பிளான், நான் வந்துட்டு பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு டெட்டுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். டெட்டு பேப்பர் 2க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், பேப்பர் 1க்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் பேப்பர் 2க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ பேப்பர் 2க்கு அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நவம்பரில் வந்துட்டு வருது. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் தான். நவம்பர் 16 வந்துட்டு எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்னும் நான் அந்த டெட்டுக்கான பேப்பர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இன்னும் படிக்க ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ ஆனால் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, ஸோ அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸும் சயின்ஸும் வந்துட்டு என்னோடய இது. ஸோ சோசியல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கணக்கே வராது. ஸோ ஆனால் நம்ம சோசியல் தான் வந்துட்டு அதிகமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சோசியல் அப்படிங்கிறதே கிடையாது. சயின்ஸு நம்ம படிக்கவே இல்லை. மேக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு ஓவராலாக தெரியும். ஸோ அதனால் மேக்ஸை விட்டுட்டு சயின்ஸ் வந்துட்டு நான் சுத்தமாக படித்ததே கிடையாது. ஸ்கூல் டைம்ஸில் படித்தது தான். மற்றபடி வந்துட்டு எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்காக படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கவே இல்லை. ஸோ அதனால் இனிமேல் நான் சயின்ஸை தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ஸோ சயின்ஸு அண்டு இங்கிலீஷ் கிராமர்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ மற்றபடி ப்ரோஸு, போயம்ஸு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு யாராவது டெட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய 1 மந்த்துக்கான ஷெட்யூல் டெட்டுக்கு படிக்கிறேன். ஸோ அந்த 1 மந்த் இருக்குது. ஸோ அந்த 1 மந்த்துக்கான ஷெட்யூல் என்ன நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் டெட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அந்த டாபிக் விடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் 140+ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு எஸ்சி கேட்டகரி, எஸ்டி, அப்புறம் வந்து பிசிஎம், ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 135+ இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 135+க்கு கன்ஃபார்ம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓவராலாக வந்துட்டு 140+ இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஒரு 8000 9000 கிட்ட வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு ஆள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரேஸ் மார்க். ஓகேவா? ஸோ கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு இதுலேயுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய அகாடமிஸில் வந்துட்டு என்ன மார்க்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித் பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷன்லலாம் லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்களும் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ மோர் தென் ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா தான் அந்த கீயை பற்றி அவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணுவாங்களே தவிர சும்மா 1-2 பேர் பண்ணுறதுனால மட்டும் அவங்க வந்துட்டு பண்ண மாட்டாங்க. 138 தானே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவீங்க. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ 138லாம் வந்துட்டு நல்ல மார்க் தான். ஸோ மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு லக்கெல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அஃபிஷியல் கீ வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 150+ இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டோம். ஸோ எனக்கு வந்துட்டு மார்க் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 4க்கு அப்புறம் வெக்ஸ் ஆகிட்டு நான் படிக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ சுத்தமாக படிக்காமல் குரூப் 4க்கு படித்ததை வச்சு தான் எழுதினேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் தான் இந்த மாதிரி 130லேருந்து அதாவது 135லேருந்து 145க்குள்ளே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படி தான் இருந்திருப்பீங்க. இந்த 145லேருந்து 150க்குள்ளே எடுத்தவங்கலாம் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு விடாமல் நம்மளால் முடியும், இதில் நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிச்சிருப்பாங்க. அவங்களால தான் வந்துட்டு 150+ எடுத்திருக்க முடியும். ஸோ மற்றபடி வந்துட்டு நான் படிக்கவே இல்லை, ஆனால் நான் 150 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அஃபிஷியல் கீக்கு அப்புறம் 150னா அப்போ அஃபிஷியல் கீக்கு முன்னாடி அவங்க வந்து 160+ இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் 150 எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ அந்த 150 ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, நானும் குரூப் 4க்கு படித்தது தான், அதுக்கப்புறம் நான் படிக்கலை அப்படிங்கிறவங்களும் 150 அப்போ அதாவது அன்அஃபிஷியல் கீயை வச்சு எடுத்திருந்திருப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு இப்போ அஃபிஷியல் கீ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இளங்குமரனார் புக்கு, ஸோ அந்த சொல்வளம், ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய படிக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு இலக்கண விதிப்படி கேட்டாலுமே ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கெல்லாம் நிறைய பாருங்கள். எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா 10th வரைக்கும் தான் லிமிட் இருந்தது. 11th 12th ஒரு 1-2 கொஷின்ஸ் இருக்கும். என்சிஆர்டி போனாலுமே வந்துட்டு ஒரு 1-2 தான் போகுமே தவிர ரொம்ப அதிகமாகலாம் போகாது. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன கொஷின் எடுத்து பாருங்களேன், அந்த கொஷின் வந்து எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருந்த இந்த ஆப்டிடியூட் கொஷின்லாம் வந்துட்டு எஸ்எஸ்சியோட 2003 கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 4-5 கொஷின் கிட்டே கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எஸ்எஸ்சியும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு எடுக்கிறது எல்லாமே அங்கிட்டேருந்து தான் எடுக்கிறாங்க. நம்ம அதுக்கு படித்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம். அதனால தான் இதை சொல்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு கனவு தான். ஸோ அந்த கனவு கனவாகவே இருக்கணுமா, இல்லை வந்துட்டு அது நினைவாகணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 140+ இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக மெயின்ஸுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல ஆன்சர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்துட்டு குரூப் 4ல் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகேவா?
ஸோ வேக்கன்சிலாம் இனிமே அதிகமா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த தடவ அதிகமா இருக்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் வர வேக்கன்ஸீஸ் வந்துட்டு இத விட கம்மியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாப் போறவங்க ஜாப் போயிட்டே படிங்க. நம்ம வந்துட்டு வெறும் முழு நேரமும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வீட்ல வந்துட்டு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க, நீங்க படிச்சுக்கிட்டே கூட சைட்ல ஏதாவது சின்ன பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ நீங்க ஏதாவது சொல்றதுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.